வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக ரேவதி. மைத்திலி. முதலில் தலைப்புச் செய்திகள். இயல்பு நிலைக்கு திரும்பும் சென்னை. மழை சேத விவரங்கள் கணக்கெடுக்கும் பணி தீவிரம். சென்னை புறநகர் பகுதியில் வடியாத வெள்ளம். குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ள மழை நீரால் மக்கள் அவதி. ஆந்திரத்தில் கனமழைக்கு 6 பேர் பலி. விளைநிலங்களும் நீரில் மூழ்கி பாதிப்பு. கரும்பு விவசாயிகளுக்கு நேரடி மானியம். மத்திய அமைச்சரவை ஒப்புதல். சென்னையில் கொட்டி தீர்த்த கனமழையால் குடியிருப்பு பகுதிகளுக்குள் தேங்கியிருந்த மழைநீர் வடிய தொடங்கியுள்ளது. மழை செய்த விவரங்கள் கணக்கெடுக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. அக்டோபர் 28ஆம் தேதி தொடங்கிய வடகிழக்கு பருவமழை கடந்த வாரத்தில் தீவிரமடைந்தது. அண்மையில் பெய்த கனமழை காரணமாக சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் தண்ணீர் தேங்கியதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். இது தவிர செம்பரம்பாக்கம், பூண்டி நீர்த்தேக்கங்களில் இருந்து தண்ணீர் திறக்கப்பட்டதால் தாழ்வான பகுதிகள் தீவுகளாக மாறிப்போயின. கடந்த 2 நாள்களாக மழை பெய்யாததால் தண்ணீர் வடிய தொடங்கியுள்ளது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை மெல்ல திரும்ப வருகிறது. இதனையடுத்து மழை சேதம் விவரங்கள் தொடர்பாக கணக்கெடுக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனிடையே தாம்பரம் சுற்று வட்டார பகுதிகளான சிடிஓ காலனி, ஸ்ரீ சாய் காலனி, முடிச்சூர், வரதராஜபுரம், மகாலட்சுமி நகர், பாரதி நகர் ஆகிய பகுதிகளில் உள்ள வீடுகளில் கடந்த 4 நாள்களாக மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக சென்னை மாநகருக்குள் செல்லும் கூவம் ஆறு கரை புரண்டு ஓடுகிறது. வெள்ளப்பெருக்கால் மதுரவாயில் ஒட்டிய கூவத்தின் கரையோர பகுதிகளில் உள்ள நூற்றுக்கணக்கான வீடுகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. ஓம் சக்தி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்கள் தங்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகள் கிடைக்கவில்லை என்றும் உரிய வசதிகளை அரசு செய்து தர வேண்டும் என்றும் தெரிவித்தனர். சென்னை புறநகர் பகுதிகளான பழைய மாமல்லபுரம் சாலையில் உள்ள குடியிருப்பு பகுதிகளுக்குள் புகுந்த வெள்ளம் தற்பொழுது படிப்படியாக வடிய தொடங்கியுள்ளது. இதனால் மக்கள் தங்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப தொடங்கியுள்ளனர். அடையாறில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக ஜாஃபர்கான்பேட்டை, சைதாப்பேட்டை உள்ளிட்ட கரையோர பகுதிகளில் வாழும் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் இயல்பு வாழ்க்கை படிப்படியாக திரும்பி வருகிறது. வினாடிக்கு 18,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்ட செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தற்பொழுது வெறும் 500 கன அடி தண்ணீர் மட்டுமே வெளியேற்றப்படுவதால் நீர்வரத்து தற்பொழுது குறைந்துள்ளது. இதனால் காசி தியேட்டர் அருகே உள்ள தரைப்பாலத்தை மூழ்கடித்து செல்லும் வெள்ள நீரின் அளவும் குறைந்துள்ளது. அடையாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து சைதாப்பேட்டை, கோட்டூர்புரம் பகுதிகளில் உள்ள 3000க்கும் அதிகமான வீடுகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. சைதாப்பேட்டை ஆலந்தூர் சாலை, செட்டித்தோட்டம், நெருப்புமேடு, ஜோதி தோட்டம், ஜோதியம்மாள் நகர் பகுதியில் உள்ள ஆயிரக்கணக்கான வீடுகளை சூழ்ந்திருந்த வெள்ள நீர் வடிய தொடங்கியுள்ளது. அம்பத்தூர், கொரட்டூர் ஏரிகளில் உடைப்பு ஏற்பட்டுள்ளதால் சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் 4 நாட்களாக தண்ணீர் சூழ்ந்துள்ளது. சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் உள்ள சிட்கோ நகர் அருகில் உள்ள அம்பத்தூர், கொரட்டூர் மற்றும் பட்டறைவாக்கம் ஏரிகளில் உடைப்பு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளுக்குள் வெள்ளம் புகுந்தது. 4 நாட்களாக இந்த பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது. மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய இடங்களிலிருந்து வரவழைக்கப்பட்ட 15 தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் வெள்ளத்தை வெளியேற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. நகரில் கடந்த 15 வருஷமாக இந்த மாதிரி தண்ணி நிற்கிறது சரித்திரமே கிடையாதுங்க. இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் இந்த மாதிரி தண்ணி நிற்கிது. நாங்களும் ரொம்ப சிரமப்படுறோம். கடந்த ஒரு 4-5 நாட்களாக தண்ணிக்கு இப்படி தான் இருக்குது.
மக்களும் உள்ளே வந்து சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. யாரும் வெளில போக முடியல, உள்ளே யாரும் வர முடியல. இதனால் இயல்பு வேலைகள் வந்து பாதிக்குது. வீட்டுக்குள்ளே எல்லார் வீட்டிலையும் இடுப்புளவு தண்ணி இருக்குது. ஒரே காவா நாத்தம், குழந்தைகளை வச்சுட்டு இருக்க முடியல. இன்னும் 4 நாளாக நாங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே உள்ளே போக முடியல, தூங்க முடியல, தூக்கம் இல்லாமல் இருக்கிறோம். தண்ணியில் தான் மிதந்துட்டு இருக்கு வீடு. இதை கொஞ்சம் கூடிய சீக்கிரம் கொஞ்சம் அப்புறப்படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வரலாறு இருக்காரு. அது வெள்ளம் இந்த மாதிரி இருந்தது கிடையாது. துரிதமான நடவடிக்கை எனக்கு எடுத்த மாதிரி எனக்கு இன்னும் என்னோட நாலேஜுக்கு தெரியல. கிட்டத்தட்ட ஒரு 4 days ஆர் 5 days பவர் இல்லை. இன்ஃபெக்ஷன் ஆகிற அளவுக்கு இப்போது எல்லாமே சாக்கடை நீர் தண்ணியோட கலரே மாறி போச்சு. இப்போ அதை பயந்துட்டு இப்போ என்ன பண்ணாங்க, எல்லா பேரண்ட்ஸுமே எல்லா ஃபேமிலியுமே நகரை விட்டு வெளியே போகிற அளவுக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் 22ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த ஒரு வாரமாக தமிழகம் முழுவதும் தொடர் மழை பெய்து வருகிறது. குறிப்பாக சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வெள்ளம் முழுமையாக வடியவில்லை. இந்த 3 மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு வரும் 22ஆம் தேதி வரை விடுமுறை அறிவித்து மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிப்பினை வெளியிட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகள் வழக்கம் போல செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலியில் பெய்த பலத்த மழை காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். திருநெல்வேலி மாவட்டத்தில் 2 வாரங்களாக மழை பெய்து வந்த நிலையில் கடந்த 3 நாட்களாக மழை பெய்யவில்லை. இதனிடையே நேற்று மாலை 4 மணி அளவில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. பல மணி நேரம் நீடித்த மழையால் திருச்செந்தூர் சாலையில் இருந்த பழமையான மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. இதனால் போக்குவரத்து மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டது. பாளையங்கோட்டை பகுதியில் கனமழை காரணமாக தாழ்வான இடங்களில் மழை நீர் பெருக்கெடுத்து ஓடியது. மெதுவாக சாய ஆரம்பிச்சது. நல்ல வேலை அந்த மரம் சாஞ்சு கீழே விழுந்த நேரத்தில் யாரும் போக்குறதுல நாங்களும் இந்த வர்றவங்கள மரம் உறுதி கொவாயின்னு சொல்லி நிப்பாட்டினால மரம் கீழே வந்து யாருக்கும் சேதம் இல்லை. மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தக்கூடிய ஏற்பாடு செய்யலாம். அதனால தீயணைப்பு படைக்கு நன்றி சொல்லிட்டு இந்த அரசு நல்ல முறையில் மழை காலத்தில் அனைவருக்கும் மக்களுக்கு பாகுபாடு இல்லாமல் எல்லா உதவியும் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். எல்லாமே கீழே எடுத்து ஜேசிபி மூலமாக எடுத்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் பின்னாடி வேலை நடந்துட்டு இருக்கு. அதே போல் ரோடுகளும் சரியில்லை. நிறைய பார்த்தீங்கன்னா இது இங்கே பக்கத்தில் பள்ளம், அந்த பக்கம் பள்ளம். கீழே விழுந்து நிறைய பேர் 2 வீலரில் போகிறவங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதையும் போர்க்கால அடிப்படையில் அரசாங்கம் பண்ண ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இதனிடையே சமாதானபுரம் பகுதியில் மழை நீரை வெளியேற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கொட்டும் மழையில் திருச்செந்தூர் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். அங்கு வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் சிறிது நேரம் பதற்றம் நீடித்தது. நிறைய வீடுலாம் வெள்ளக்காட்டில் துணி எல்லாமே நனைஞ்சு போச்சு. நிறைய சேதம். எங்களுக்கு இது ஏதாச்சும் நீங்கள் உதவி செய்யணும். பாருங்க, வெள்ளத்தில் தண்ணியெல்லாம் நீந்துக்கிட்டு தான் இருக்கோம். நாங்கள் பிள்ளை குட்டியெல்லாம் அங்கே பக்கத்தில் போய் படுக்க வச்சுருக்கோம். ஏதாச்சும் எங்களுக்கு ஒரு உதவி பண்ணணும். மேலடுக்கு சுழற்சியால் கோவை, விருதுநகர், நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் பலத்த மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நீடிப்பதாக தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் மேலடுக்கு சுழற்சி ஏற்பட்டுள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இதனால் நீலகிரி, கோவை, விருதுநகர் போன்ற தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் பலத்த மழை பெய்வதற்கான வாய்ப்பிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னை மாநகரை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆந்திரத்தில் பெய்து வரும் பலத்த மழையால் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆயிரக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளன. ஒரு வாரமாக சென்னையில் கொட்டி தீர்த்த மழை தற்போது ஆந்திரத்தில் மையம் கொண்டுள்ளது. முக்கியமாக சித்தூர், நெல்லூர், கடப்பா உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை அளவு அதிகரித்துள்ளது. இதனால் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட்டுள்ளது. ஆந்திரத்தில் தொடரும் கனமழைக்கு இதுவரை 6 பேர் உயிரிழந்தனர். விளைநிலங்களும் நீரில் மூழ்கியுள்ளன. முதல்வர் சந்திரபாபு நாயுடு மாவட்ட ஆட்சியர்களுடன் தொடர்பு கொண்டு மீட்பு பணிகளை தீவிரப்படுத்த உத்தரவிட்டுள்ளனர். ஆந்திரத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசியான் மற்றும் கிழக்கு ஆசிய கூட்டமைப்பு கூட்டங்களில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நாடுகளுக்கு வரும் 21ஆம் தேதி பயணம் மேற்கொள்கிறார்.
மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் ஆசியான் கூட்டமைப்பு நாடுகளின் கூட்டமும் கிழக்கு ஆசிய நாடுகளின் கூட்டமும் நடைபெறுகிறது. இதில் பங்கேற்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி வரும் 21ஆம் தேதி கோலாலம்பூர் சென்றடைகிறார். இந்த கூட்டங்களில் பங்கேற்ற பின்னர் மலேசிய பிரதமர் அப்துல் ரசாக்குடன் இருநாட்டு நல்லுறவு பற்றி பேச்சு நடத்துகிறார். இதனைத் தொடர்ந்து 23ஆம் தேதி சிங்கப்பூர் செல்லும் மோடி அந்நாட்டு பிரதமர் லீ செங் லூங்கை சந்தித்து பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்கிறார். மலேசியா சிங்கப்பூர் பயணத்தை முடித்துக் கொண்டு 24ஆம் தேதி இரவு பிரதமர் மோடி தில்லி திரும்புகிறார் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக செயலர் அனில் அத்வா தெரிவித்துள்ளார். What we will be doing during the visit is issuing a joint statement on enhanced India-Malaysia strategic partnership and to have close cooperation on security. We are also endeavoring to sign an MOU on cyber security during the visit. There are other MOUs which are also under negotiations. கரும்பு விவசாயிகளுக்கு அரவைக்கான மானியமாக குவிண்டாலுக்கு $4.50 வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் தில்லியில் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், கரும்பு அரவைக்கான மானியத்தை நேரடியாக அளிப்பதன் மூலம் கரும்பு விவசாயிகள் பயன்பெறுவார்கள் என தெரிவித்தார். மானியத் தொகை கரும்பு விவசாயிகள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் வகையில் 3% வட்டி மானியம் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். பொதுத்துறை நிறுவனமான கோல் இந்தியாவின் 10% பங்குகளை விற்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறிய பியூஷ் கோயல், இதன் மூலம் அரசுக்கு 20,000 கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தியின் 98வது பிறந்தநாள் விழா இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. தில்லி ராஜ்காட்டில் உள்ள இந்திரா காந்தி நினைவிடத்தில் பல்வேறு தலைவர்கள் நேரில் சென்று மலர்தூவி மரியாதை செலுத்தினர். காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, துணைத் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்டோரும் மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது தொடர்பாக வரும் 25ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. 26ஆம் தேதி தொடங்கும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் அடுத்த மாதம் 23ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதில் தாத்ரி படுகொலை, சகிப்பின்மை விவகாரம், விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன. இதனைத் தொடர்ந்து வரும் 25ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துவது என மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. மத்திய அமைச்சர் வெங்கையா நாயுடுவின் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் நாடாளுமன்றத்தை சுமூகமாக நடத்த ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என அனைத்து கட்சிகளிடமும் கேட்டுக்கொள்வது என முடிவெடுக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் பிரதமர் மோடியும் பங்கேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. இது தவிர மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் தலைமையில் தனியாக அனைத்து கட்சி கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பாரிஸ் தாக்குதலில் முக்கிய தீவிரவாதியாக செயல்பட்ட அப்துல் ஹமீத் அபாவூத் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்ற தாக்குதலில் 130 பேர் கொல்லப்பட்டனர். படுகாயமுற்ற 200 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாரிஸ் தாக்குதலுக்கு மூளையாக இருந்து செயல்பட்டவர் என கூறப்படும் அப்துல் ஹமீத் அபாவூத் தங்கியிருந்ததாக கூறப்படும் குடியிருப்பை சுற்றி வளைத்து தீவிரவாத தடுப்பு பிரிவினரும் ராணுவத்தினரும் அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டனர். 6 மணி நேரம் நீடித்த இந்த தாக்குதலின் போது பெண் தீவிரவாதி ஒருவர் தன் உடலில் பொருத்தி இருந்த வெடிகுண்டை வெடிக்க செய்ததால் வெடி சப்தம் கேட்டதாக கூறப்படுகிறது. மேலும் பாரிஸ் தாக்குதலுக்கு சதித்திட்டம் தீட்டிய அப்துல் ஹமீத் அபாவூத் கொல்லப்பட்டிருக்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலின் போது மேலும் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். மழை பாதிப்புக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும், தமிழக விவசாயிகள் சங்கம் கோரிக்கை. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன.
கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 14 பேர் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். தமிழகத்திலிருந்து 3 படகுகளில் மீன்பிடிக்கச் சென்ற தமிழக மீனவர்கள் 14 பேர் கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 14 பேரை கைது செய்துள்ளனர். அவர்களது 3 படகுகளையும் இலங்கை கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்க வேண்டும் என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலர் ஈஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். தருமபுரியில் செய்தியாளர்களுடன் பேசிய அவர், மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் சொந்த வீடுகளை இழந்து இயல்பு நிலைக்கு திரும்ப முடியாத நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு மேற்கொள்ளும் மத்திய குழு பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விரைவில் ஆய்வை தொடங்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மழை நீரை வீணாக்காமல் குளங்கள் மற்றும் ஏரிகளில் சேமிக்கும் வகையில் கால்வாய்கள் அமைக்கப்பட வேண்டும் என்றும் ஈஸ்வரன் கேட்டுக்கொண்டார். இந்த மழையினால் ஏற்பட்டிருக்கின்ற பாதிப்பு என்பது மிக அதிகம் என்பதை புரிந்து கொண்டு மத்திய அரசு பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடுகளை கொடுப்பதற்கும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சீரமைப்பதற்கும் குறைந்தபட்சம் ஒரு 1000 கோடியாவது கொடுக்க வேண்டும் என்று கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மத்திய அரசை கேட்டுக்கொள்ளுகின்றோம். மழையால் பாதிக்கப்பட்ட விளைநிலங்களுக்கு உரிய இழப்பீடு அளிக்க வேண்டும் என தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் தமிழக அரசை வலியுறுத்தியுள்ளது. புதுக்கோட்டையில் செய்தியாளர்களுடன் பேசிய இந்த அமைப்பின் மாநில செயலர் துரைமாணிக்கம், கடலூர், நாகை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நெல் உள்ளிட்ட பயிர்கள் மழை நீரில் மூழ்கிவிட்டதாக தெரிவித்தார். வழக்கத்தை விட அதிக அளவில் பருவமழை பெய்யும் என எச்சரித்திருந்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் அவர் கூறினார். எஞ்சியுள்ள நீர்நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட துரைமாணிக்கம், மழையால் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். கூடுதலாக மழை பெய்தால் என்னென்ன வகையான சேதாரங்கள், பாதிப்புகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஆட்சியில் இருக்கின்றவர்கள் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்திருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய உயிரிழப்பும் இவ்வளவு பெரிய சேதாரமும் ஏற்படுவதற்கு ஆட்சியாளருடைய அலட்சிய போக்கு காரணமாக இருந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் ஆற்றில் அடித்து செல்லப்பட்ட இளைஞரை தேடும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பூண்டி ஏரியில் இருந்து அதிகப்படியான நீர் திறந்துவிடப்படுவதால் கொற்றளை ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. பல இடங்களில் கரைகள் உடைந்து கிராம பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனிடையே பொன்னேரி அருகே 4 பேர் ஆற்றில் குளிக்க சென்ற போது வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்டனர். இவர்களில் 3 பேர் பத்திரமாக கரைக்கு திரும்பினர். அடித்து செல்லப்பட்ட மற்றொரு இளைஞர் பற்றி தீயணைப்புத் துறைக்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு சென்ற தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே மணலி புதுநகர் பகுதியில் வெள்ளம் பாதிப்புகளை பார்வையிட வந்த திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரை மக்கள் முற்றுகையிட்டனர். அனைத்து பகுதியையும் முழுமையாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் வலியுறுத்தினர். சேலம் பகுதியில் தனியார் பேருந்தும் கண்டெய்னர் லாரியும் மோதிய விபத்தில் படுகாயமுற்ற 30 பயணிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலத்திலிருந்து அயோத்தியாபட்டினம் நோக்கி சென்ற தனியார் பேருந்து மாசிநாயக்கன்பட்டி பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்தது. சேலத்திலிருந்து பாப்பிரெட்டிக்கு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து ஒன்று அந்த பேருந்தை முந்திச் செல்ல முயன்றது. அப்போது சென்னையிலிருந்து சேலம் நோக்கி வந்த கண்டெய்னர் லாரியுடன் பேருந்து நேருக்கு நேர் மோதியது. இந்த விபத்தில் பேருந்தில் இருந்த பயணிகள் 30 பேர் படுகாயமுற்றனர். விபத்து தொடர்பாக போக்குவரத்து புலனாய்வு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். லாரி லோடு இறக்க போனோம் சார். இப்போ லோடு இறக்கி வீட்டுக்கு போகலான்ட்டு போனோம். வீட்டுக்கு போகும்போது லாரி பஸ் ஸ்பீடை போய் குறுக்கு வந்து லாரியில் இருக்கு. நிறைய பேர் எல்லா பேருக்கு முன்னாடி இருந்து பாதி பேருக்கு கட்டி. சேலத்துலேருந்து சுக்கம்பட்டி போகிறதுக்கு போனாங்க. மாசிநாயக்கன்பட்டிங்கிற இடத்துல ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 பேர்த்துக்கு மேலே வந்து காயம், ஒரு 5-6 பேருக்கு ரொம்ப அதிகமான காயம் இருக்குது. ஈரோடு மாவட்டத்தில் ஈமு கோழி மோசடியில் பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் தளவாட பொருட்கள் 94,33,000 ரூபாய்க்கு ஏலம் விடப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்பட்ட ஈமு கோழி மோசடிகளில் ஈடுபட்ட நிறுவனங்களின் வாகனங்கள் மற்றும் தளவாட பொருட்களை ஏலமிட கோவை சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது.
இதில் கிடைக்கும் தொகையை பாதிக்கப்பட்டவர்களுக்கு நேரடியாக அளிக்கும் விதமாக பல்வேறு மாவட்டங்களில் ஏலம் நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு ஆட்சியர் அலுவலகத்தில் ஏலம் நடைபெற்றது. ஈரோடு, திருப்பூர், நாமக்கல், கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை உள்பட பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 300க்கும் அதிகமான ஏலதாரர்கள் பங்கேற்றனர். விறுவிறுப்பாக நடைபெற்ற ஏலத்தில் பொருட்களை ஏலதாரர்கள் ஆர்வத்துடன் வாங்கினர். மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் பயனடைவதால் அதிக விலைக்கு வாங்கியது மகிழ்ச்சி அளிப்பதாக ஏலம் எடுத்தவர்கள் தெரிவித்தனர். இந்த ஏலத்தில் கலந்துக்கிறதுக்கு நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிறோம். இந்த பணம் இதில் வரக்கூடிய ஏல பணமெல்லாம் இதில் கட்டி ஏமாந்த ஏழை மக்களுக்கும் மற்ற இருக்கக்கூடிய மக்களுக்கும் போய் சேருது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தினால இதில் கலந்துட்டு ஒரு கொஞ்சம் எச்சா போனாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுக்கக்கூடிய ஒரு எண்ணத்தோடு இங்கே வந்திருக்கிறோம். இந்த மக்களுக்கு போய் சேர்றது எங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷம். தஞ்சாவூர் அருகே காவிரி ஆற்றங்கரை உடைப்பை தடுக்க அடுக்கப்பட்டுள்ள கேபியான் தடுப்பை மாவட்ட ஆட்சியர் என். சுப்பையன் ஆய்வு செய்தார். மழைக்காலங்களில் தமிழகம் மற்றும் கர்நாடகத்தில் பெய்யும் மழையால் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும். இதனால் தஞ்சாவூர் மாவட்டத்தில் தோகூர், களச்சேரி ஆகிய பகுதிகளில் ஆற்றங்கரையில் அடிக்கடி உடைப்பு ஏற்படுகிறது. இதனை சமாளிக்க கான்கிரீட் முறைக்கு பதிலாக கருங்கற்களால் அடுக்கப்படும் கேபியான் தடுப்பு வகையை பயன்படுத்த தமிழக அரசு முடிவெடுத்தது. இதையடுத்து முதல் முறையாக 500 மீட்டர் தொலைவுக்கு வெண்ணாற்று கரையில் அமைக்கப்பட்ட கேபியானை மாவட்ட ஆட்சியர் மற்றும் அலுவலர்கள் ஆய்வு செய்தனர். இந்த வெள்ளத்தினால் கரைகள் பாதிக்கப்பட்ட இந்த இடத்தை சரி செய்வதற்காக 2 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு அளித்து 500 மீட்டர் அளவிற்கு கேபியான் என்ற புதிய முறையான ஒரு கரையை மேம்பாடு செய்யும் பணி இங்கு நடைபெற்று வெள்ள பாதிப்பு முற்றிலும் தொடர்ந்து ஏற்படாத வண்ணம் இந்த செயல் அமைந்திருக்கிறது. கார்த்திகை தீப திருநாளையொட்டி மானாமதுரை பகுதியில் அகல் விளக்குகள் விற்பனை அதிகரித்துள்ளதால் மண்பாண்ட கலைஞர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வரும் 25ஆம் தேதி கார்த்திகை தீப திருநாள் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட உள்ளது. இதையொட்டி சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் பல வகை அகல் விளக்குகள் தயாரிக்கும் பணியில் மண்பாண்ட கலைஞர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக கும்ப விளக்கு, தட்டு விளக்கு, 5 முக விளக்கு உள்ளிட்டவை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. நிகழாண்டில் விற்பனை அதிகரித்துள்ளதால் மண்பாண்ட அகல் விளக்குகள் செய்யும் கலைஞர்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இந்த வருஷம் நல்ல டிசைனாக போட்டிருக்காங்க. எல்லாமே நவீன காலத்தில் இப்போ மெழுகுவத்தில் வந்துச்சு, பித்தளையில் வந்துருச்சு. ஆனால் இப்போ பாரம்பரியமாக பெரிய இடத்துலேருந்து சின்ன இடம் வரைக்கும் எல்லாருமே அந்த மண்பாண்டத்தில் தான் செய்கிறாங்க. நெய் தீபம் மாதிரி ஏற்றுனாலும் எண்ணெய் தீபம் மாற்றினாலும் மண் விளக்கில் தான் ஏற்றுறாங்க. அவங்களுக்கு கார்த்திகை பொறுத்த வரைக்கும் மண் பொருட்கள் வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னதே வெரைட்டி வந்திருந்தா பளிங்கிலையும் பிளாஸ்டிக்லேயும் வந்திருந்தாலும் மண் பொருட்கள் வாங்குறவங்க வாங்க தெரிஞ்சுக்கிறாங்க. முன்ன மாதிரி இல்லாமல் பழைய மாடல் மாறி இப்போ புது மாடல்லாம் நிறைய போட்டிருக்கோம். தட்டு, கப்பு விளக்கு, மேஜிக் விளக்கு இதெல்லாம் இந்த வட்டம் புதுசாக போட்டிருக்கு. மீஞ்சூர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருக்கல்யாண வைபோகத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் ஆலயத்தில் கொடியேற்றத்துடன் தொடங்கிய கந்த சஷ்டி விழாவில் சூரசம்ஹாரம் நிறைவடைந்தது. இதையடுத்து ஸ்ரீவள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ பாலமுருகன் திருக்கல்யாணமும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு வேள்விகள் மற்றும் வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் ஸ்ரீ பாலமுருகன் சார்பில் ஸ்ரீவள்ளி, ஸ்ரீ தேவசேனாவிற்கு திருமாங்கல்யம் அணிவித்தனர். இந்த விழாவில் மீஞ்சூர், மணலி உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து வந்திருந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் கலந்து கொண்டு திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த வியாழனன்று கந்த சஷ்டி தொடங்கி செவ்வாய் அன்று சூரசம்ஹாரம் நடைபெற்றது. இதனையடுத்து 7ஆம் நாளில் நடைபெறும் திருக்கல்யாண வைபவத்தினையொட்டி நேற்று காலை தெய்வானை அம்மன் தபசு புறப்பாடும், மாலையில் குமர விழக பெருமாள் வீதி உலாவும், பின்னர் தோல்மாலை மாற்றும் வைபவம் நடைபெற்றது. திருக்கோவிலின் திருப்பணி மண்டபத்தில் சுவாமி அம்பாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் 23ஆம் தேதி கந்தசஷ்டி விழா நிறைவு பெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு
வருஷமும் வர வர எனக்கு ஒரு முருகன் எனக்கு ஒரு நல்ல ஆசியை வழங்கி ஒரு வருஷமும் ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கு நான் நினைச்ச காரியங்கள்லாம் நடந்துகிட்டு வருது. மக்கள் நிறைய கூட்டம் ஜாஸ்தினால தேவஸ்தானமும் ஒரு நல்ல ஒரு ஒழுங்கு ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுக்கணும். 6 நாளாக வந்து இங்கே விரதம் இருந்துட்டு இன்னைக்கு திருக்கல்யாணம் நடந்தது. ரொம்ப நல்லா இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. சாமி இதை பார்க்கும்போது ரொம்ப கொடுத்து வச்சதாகவும் இருந்தது. இது வரைக்கும் அனுபவிக்காத ஒரு சந்தோஷத்தையும் அனுபவிச்சிருக்கேன். ரொம்ப நிம்மதியும் மன நிறைவோடையுமே இப்போ நான் ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம். ஏடிபி டென்னிஸ் இறுதி சுற்று போட்டி ஆன்டி முரேவை வீழ்த்திய ரஃபேல் நடால். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள். நைஜீரியா தீவிரவாத வெடிகுண்டு தாக்குதலில் 32 பேர் பலியானார்கள், 80 பேர் படுகாயமுற்றனர். அடமாவா மாகாணத்தின் தலைநகரான ஜமிடா பகுதியில் சக்தி வாய்ந்த குண்டு வெடித்தது. வெடிகுண்டு வெடித்த பகுதி காய்கறி சந்தை என்பதால் அங்கிருந்த 32 பேர் அந்த இடத்திலேயே பலியாகினர். 80 பேர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலுக்கு எந்த அமைப்பும் இதுவரை பொறுப்பேற்கவில்லை. இந்த தாக்குதலை போகோ ஹராம் தீவிரவாத அமைப்பு நடத்தியிருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுகிறது. இங்கிலாந்தில் நடைபெற்ற ஏடிபி டென்னிஸ் இறுதி சுற்று போட்டியில் ஆண்டி முரேவை வீழ்த்தி ரஃபேல் நடால் வெற்றி பெற்றார். லண்டன் நகரில் நடைபெற்ற ஏடிபி டென்னிஸ் போட்டிகள் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளன. ஸ்பெயினின் ரஃபேல் நடால், பிரிட்டன் வீரர் ஆண்டி முரே ஆகியோர் இறுதி சுற்று போட்டியில் மோதினர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த போட்டியின் தொடக்கம் முதலே ரஃபேல் நடால் ஆதிக்கம் செலுத்தினார். அதிரடியாக விளையாடிய அவர் முதல் செட்டை 6-4 என கணக்கில் கைப்பற்றினார். பின்னர் இரண்டாவது செட்டிலும் சிறப்பாக விளையாடி முரேவை திணறடித்த நடால் 6-1 என நேர் செட்களில் எளிதில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். ISL கால்பந்து போட்டியின் 40வது லீக் ஆட்டத்தில் சென்னை அணியை 1-2 என்ற கோல் கணக்கில் கொல்கத்தா அணி வீழ்த்தியது. இரு அணிகளுக்கு இடையிலான போட்டி கொல்கத்தாவில் உள்ள சால்ட் லேக் திடலில் நேற்றிரவு 7 மணிக்கு தொடங்கியது. தொடக்கத்தில் சிறப்பாக ஆடிய சென்னை வீரர் ரஃபேல் அகஸ்டோ ஆட்டத்தின் 27வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். சென்னை வீரர்களின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்திய கொல்கத்தா அணி வீரர்கள் டாவ்டி ஹியூம் ஆகியோர் 45 மற்றும் 63வது நிமிடங்களில் கோல்கள் அடித்தனர். இறுதி வரை சென்னை அணியால் மற்றொரு கோல் போட முடியாத நிலையில் கொல்கத்தா அணி 2-1 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இயல்பு நிலைக்கு திரும்பும் சென்னை, மழை செய்த விவரங்கள் கணக்கெடுக்கும் பணி தீவிரம். சென்னை புறநகர் பகுதியில் வடியாத வெள்ளம், குடியிருப்பு பகுதிகளில் சூழ்ந்துள்ள மழைநீரால் மக்கள் அவதி. ஆந்திரத்தில் கனமழைக்கு 6 பேர் பலி, விளைநிலங்களும் நீரில் மூழ்கி பாதிப்பு. கரும்பு விவசாயிகளுக்கு நேரடி மானியம், மத்திய அமைச்சரவை ஒப்புதல். இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் பகல் 1:30 உச்சி வேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.